இந்த நிகழ்ச்சியை நமக்கு இணைந்து வழங்குவது SS குரூப் ஆஃப் கம்பெனிஸ், குறிப்பாக அதன் சேர்மன் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்கள். இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி மேலும் துக்ளக்கில் வரும் பல நிகழ்ச்சிகள் அமைவதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவருக்கு எனது பிரத்யேக நன்றிகளை முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் நேர்காணலுக்குள் செல்லலாம். SS குரூப் ஆஃப் கம்பெனி அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம் வழங்கும் சிறப்பு நேர்காணல். கேளாதவை கேட்கின். அவனோட படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்குங்க. நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்க அவர் ஒழிக்க விடாமல் இருக்க ஏற்பாடு பண்ணுறாரு. இல்லைன்னா அது பேர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தான் கொண்டு வரணும். இது எராடிகேஷன். படி மீன் எராடிகேஷன் 10 பேர் கூட இதை போய்க்கலாம். மேக்கப் பேன் அந்த சினிமா அவனெல்லாம் ஆக்ஷன் இருக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கை சரியில்லை, குடும்பத்தை தெரிய பார்த்துட்டு நாட்டுக்கு. வணக்கம் அன்பு நண்பர்களே. துக்ளக் டிஜிட்டல் சிறப்பு நேர்காணலில் இன்று ஆடிட்டர் JB அவர்களை நேர்காணல் காணவிருக்கிறோம். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, கேட்கலாம், வாருங்கள். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ரீசெண்டா இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். புதிய அரசு, இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் என்ன? விஜய் டாபிக் மெஜாரிட்டியில் வந்துட்டார். இது கடைசியில் ஒரு 4 சீட்டு கூட ஒரு ஆட்சி பொறுப்பு அவருக்கு வந்திருக்குது. பெரிய அதிர்ஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. மக்கள்லாம் சேர்ந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் எம்ஜிஆருடைய ஆட்சியை நான் கண்டாத பார்த்துருக்கேன். அது நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. ரெண்டாவது, இவருக்கு எக்ஸ்போஷரே கிடையாது பாலிடிக்ஸில். கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். இது என்ன பண்ண சில இவருடைய இருக்கிற டெஃபிஷியன்சிஸ் மட்டும் நான் சொல்லணும்னு சொல்லலைக்க. எனக்கு என்ன முதலில் வந்த உடனே சரி வந்துட்டார், பரவாயில்ல. எனக்கு எல்லா ஜனங்கள் எல்லாருமே சமம், ஜாதி மதம் பேதமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் அவ்வளோதான். அப்படிதான் இருக்கணும்னு அந்த மாதிரி தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் கூட ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், சாவித்திரி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டில் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கிறிஸ்டின் தான். நான் இந்து, கிறிஸ்டின் தான் ஒர்க் பண்ணுறேன். என் டிரைவர் ஒரு கிறிஸ்டின் தான். அந்த ஒய்ஃப் கூட எங்கிட்ட வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு முஸ்லீம் குழந்தைகள் கூட நான் படிக்க வச்சுருக்கேன். ஒரு வீட்டை காலி பண்ணிட்டாங்க, இடம் இல்லை அப்படின்னு சொல்லி முஸ்லீம் கோயில். அவங்களுக்கு நான் கொடுத்து ரேஷனில் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க செட்டில் பண்ணி கொடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு அது துவேஷம் கிடையாது. எல்லாருமே பாடி இண்டியா. அப்படி இருக்கும்போது இதில் போய் என்ன துவேஷம் என்ன இருக்குது? நான் இந்த ஜாதி மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி அது நம்பிக்கை கிடையாது. அந்த விஷயத்தில் பார்த்தாக்க நம்ம விஜய் அந்த மாதிரி தான் இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அது என்ன இருக்குன்னா, ஒரு 19 பேர் எம்எல்ஏக்கு அவர் செலக்ட் பண்ணுறது பார்த்தேன்னா, அவங்களோட படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்குதுன்னா அது ரொம்ப எனக்கு மனத்துக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா பேசிக்கலி ஒரு கேரக்டர் இல்லைன்னா அவர் எப்படி பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். கேரக்டர் இல்லைன்னா அது அவன் எப்படி நம்ம நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அது ஒரு. ரெண்டாவது, அவருடைய குடும்ப வாழ்க்கையை இப்போ சரியில்லைன்னு சொல்கிறான். ஆனால் குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னா குடும்பத்தையே சரியாக பார்க்க முடியல. இவர் இப்படி நாட்டை கவனிப்பார், வீட்டையே கவனிக்க முடியாது. அப்படியே சில பேர் சில கருத்துக்கள் சொல்கிறான். அது குடும்பத்தில் எப்படி இருந்தால் கூட நாட்டை நல்லா நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தால் கூட அதை நம்ம உடனே அவருக்கு கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் போக போக தான் தெரியும். இப்போ தானே ஒரு 15-20 நாள் ஆயிருக்கு. எடுத்து முதலே பார்த்தேன்னா, இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு அவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியிருக்கும் போது அவர் உடனே அவர் ரிட்டாலியேட் பண்ணிடுமா மாட்டோமா, இல்லை இதெல்லாம் தப்பு, இது நாங்கள் இதில் ஒழிக்கிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு வர மாட்டோம், நாங்கள் இதை காப்பாற்றுவோம் அப்படி அவர் சொல்லணுமா வேணும். 80% தி க்ரௌட் இன்னைக்கு இந்துஸ். அவர் தான் இவர் எலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கார். அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லணும்? இல்லை நாங்கள் உடனே சரி அப்போ தான் சொல்ல முடியும். இம்மீடியட்டாக சொல்லலைன்னா கூட அப்புறமா தான் அவர் சொல்லணுமா வேண்டாமா, இது சொல்லலை. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது பாருங்க, நம்ம 10,500 கோடிக்கு மேலே இருப்போம் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுட்டு போயிட்டா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு அடக்கி வாசிக்கணும் இல்லையா? எங்கெங்கெல்லாம் காசு கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கரைச்சி அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ பாருங்க, டெல்லிக்கு போயிருக்கார், தனி சார்ட்டர் ஃப்ளைட், 10 பேர் கூட இதை போயிருக்கலாம். ஒரு மேக்கப் பேன் அந்த சினிமா இருக்கிற அவளெல்லாம் அழைச்சி போயிருக்காரு. இது என்ன பிரயோஜனம்? அவ்வளோ ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணலாமா இல்லையா? ஏன் நம்ம ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் எவ்வளோ ஃப்ளைட்ஸாக நம்ம இந்தியாவில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 6 ஃப்ளைட் 8 ஃப்ளைட் போகிறது டெல்லிக்கு. அதனால போயிட்டு சிம்பிளாக போயிட்டு வந்துருக்கலாம் இல்லையா?
அது ரெண்டாவது நிறைய ஐஏஎஸ் இருக்கு, கமிட்டி மாதிரி இருக்கு, நிறைய வச்சு ஃபார்ம் பண்ணி அவளை யாரையா செலக்ட் பண்ணி அவளை வச்சுட்டு போய் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்னென்ன பேசணும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிருக்கலாம் இல்லையா? அது மாதிரிலாம் போகிறாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எதிர்பார்த்து நான் கொஞ்சம் ஏமாந்து போயிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு டைம் இருக்குது, இன்னொரு 3 மாதம் 6 மாதம் பார்க்கணும் அவர் எப்படி பண்ணுறார். சனாதன தர்மத்தை ஒழிக்க அவர் ஒழிக்க விடாமல் இருக்க ஏற்பாடு பண்ணுறவர், இல்லைன்னா அது பேர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தான் கொண்டு வரணும். எனக்கு நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி இந்து மதத்தை வந்து இது பாரத தேசத்தையே இருந்துட்டு இந்துக்களையே அப்போஸ் பண்ணுற மாதிரி அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம எப்படி அவர் பாராட்ட முடியும், எப்படி அவர் வரவேற்க முடியும் சொல்லுங்க? அது அதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது. தூய ஆட்சி அப்படின்னு விஜய் சொல்ற இந்த ஆட்சியில அமமுகல இருந்து ஒரு எம்எல்ஏவும் அதிமுகல இருந்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு, அமமுக இன்னும் ராஜினாமா பண்ணல, அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு 3 பேர் சேர்ந்துட்டாங்க. அமமுக எம்எல்ஏ பகிரங்கமாகவே டிடிவி தினகரன் ஹார்ஸ் ட்ரேடிங் குதிரை பேரம் நடந்ததா குற்றம் சாட்டுறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? சார், இந்த 4 பேருமே ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்திருக்கா, அந்த கட்சியிலேருந்து எலெக்ட் ஆகி வந்திருக்கா. அவளுக்கு ஆட்சி பொறுப்பு அவளுக்கு கிடைக்கல. இப்போ திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு இவங்க ஆட்சியில் இருக்கிறவளுக்கு சேர்ந்தா இது எனக்கு சரியாக படலை சார். இது தப்பு இல்லையா சார்? எப்படி சார் முடியும்? அவள் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னொரு ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியில் இருந்துட்டு போன வருஷம் இவ்வளோ அவங்க தான் ஆட்சியில் படுத்திருக்காங்க. அது திடீர்னு விட்டுட்டு இன்னும் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் இங்கே சேர்த்துக்கிறேன்னு எனக்கு அந்த பிரிவையில் இருக்குது. பதவிக்காக வரானா? இதுதான் ஹார்ட் ட்ரேடிங்னு சொல்கிறான் இல்லையா? அது ஒரு நாளைக்கு சந்தேகம் வருது எனக்கு. ஹார்ட் ட்ரேடிங் தான் பண்ணிருக்காளோ போட்டு சந்தேகம் வருது இல்லையா? அது பண்ணக்கூடாது. இது மாதிரி எதுக்கு இதெல்லாம் இவரும் தூய ஆட்சிங்கிறாரு. இது எதுக்கு ஒரு என்டர்டெயின் பண்ணணும்? நான் முடியாது, என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இவர் ஏன் பண்ணிட்டான்னு தெரியல எனக்கு. அவர் யார் அட்வைஸ் பண்ணா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ எம் சாரி அபவுட் இட். அரசு அமைஞ்ச உடனே 2-3 சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்தார். சிங்கப்பெண் பாதுகாப்பு படை திட்டம், அப்புறம் 700 டாஸ்மாக் மேல ஒழிக்கிறதா சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அது பற்றி உங்களுடைய கருத்து? சார், இது திங்காதேன்னு சொல்றோம், அப்படிதான் திம்பேங்கிற மாதிரி இருக்கு சார். என்ன 3500 கடை 3500 டாஸ்மாக் ஷாப் இருக்கிறச்சே 700 மட்டும் எடுத்துகிற மீதி 2600 இருக்கணும். என்ன சார் அர்த்தம்? அது இஸ் இட் எராடிகேஷன்? வாட் யூ மீன் பை எராடிகேஷன்? கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டாமா சார்? குழந்தைகளுக்கும் மக்களுக்கு நல்லது இல்லை. இதனால் குழந்தைகள் ஏழை குடும்பங்கள்லாம் நொடிஞ்சு போகிறது அழிஞ்சு போகிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நீ கம்ப்ளீட்டாக எடுக்க மாட்டாமா? அதை எடுக்காமல் என்ன பிரயோஜனம்? அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார், அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதுவே ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாருக்கும் இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக போகணும்னு சொன்னார். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது. அது எல்லாம் அதில் கூட காஸ்ட் ஈக்வாலிட்டி இருக்கணும். யாராக இருந்தாலும் போகிற அவ்வளோதான். அதில் போய் இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அந்த பாகுபாட்டை இருக்கவே கூடாது. யாரும் ஏழையாக இருந்தாலும் டிசர்விங்காக இருந்தாக்க அது ஒரு சர்டிஃபைடாக அவளுக்கு நம்ம இமீடியட்டாக ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் தான் சார் முக்கியம். நாட்டில் காமராஜர் தான் சார் பண்ணார். கீழே சட்டையை போட்டு துணை போட்டு இருந்தார் சார். அவர் செத்து போட்டு எனக்கு வச்சுருந்தார். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா? கக்கெல்லாம் பாருங்க எப்படி இருந்தார். ஒரு ஜெனராஸ்டில் கடந்தார் சார். எம்ஜிஆர் அவர் தான் தூக்கி போய் ஒரு வாட்டில் போட்டார். அவர் எதுக்கு சொல்கிறேன்னா, அது மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம இருந்து நாட்டை காப்பாற்றி நடத்தினவெல்லாம் இருந்திருக்கா. அவன் நடையில் இவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து எனக்கு இப்போ சந்திக்க எனக்கு நம்பிக்கை வரல. இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர் நடத்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி சொல்ல முடியும். உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை மிக தெளிவா விரிவா எங்களுடைய பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியை நமக்கு இணைந்து வழங்குவது SS குரூப் ஆஃப் கம்பெனிஸ், குறிப்பாக அதன் சேர்மன் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்கள். இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி மேலும் துக்ளக்கில் வரும் பல நிகழ்ச்சிகள் அமைவதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவருக்கு எனது பிரத்யேக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். SS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம். Reach out to us for all your requirements in smart resourcing, ERP, cloud services, business intelligence, AI/ML, and for any turnkey projects.